குருவழியே ஆதி ஆதி குருமொழியே வேதம் வேதம் குருவழியே தீபம் தீபம் குருபதமே காப்பு காப்பு. ஹனுமன் சாலிசா துளசிதாசர் நமக்கு அருளியது. இந்த ஸ்தோத்திரம் சனி பகவானுக்கு பிரீத்திக்காகவும் சகல காரியங்களில் வெற்றி பெறவும் நாம் இதை பாராயணம் செய்யலாம். முதல் மற்றும் இரண்டாவது தோஹா பார்த்தோம். இப்பொழுது சௌப்பாய் என்றால் 4 வரிகளுடைய ஸ்டான்ஸா, நமக்கு செய்யுள் மாதிரி திருக்குறள் அந்த மாதிரி கரெக்டாக ப்ரிசைஸாக இப்படின்னா இப்படி தான், அந்த மாதிரி அடுக்கடுக்காக வர வார்த்தைகள். ஜெய ஹனுமான ஞான குண சாகர ஜெய கபீச திகுல் லோக உஜாகர ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுத நாமா. ஜெய ஹனுமான ஞான குண சாகர ஜெய கபீச திகுல் லோக உஜாகர ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுத நாமா. இது படிக்கிறப்ப நமக்கு ஓரளவுக்கு அர்த்தம் புரியும். இதனுடைய பொருள் என்னன்னா, ஸ்ரீ ஹனுமான் அவர்களே தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஜெய ஹனுமான், தங்களுடைய ஞானமும் குணமும் ஆழம் காண முடியாதவை, ரொம்ப அறிவுடையவர் ஆஞ்சநேயர். வானர தலைவனே வாழ்க வாழ்க, 3 உலகங்களிலும் உங்களுடைய புகழ் பிரகாசிக்கின்றது. ராமதூதனே, தாங்கள் ஈடு இணையற்ற பலம் உடையவர். அஞ்சனை புத்திரன் என்றும் வாயுகுமாரன் என்றும் புகழ் பெற்றவர். நமஸ்காரம்.